குருஜி, நான் நிறைய விஷயத்த என்னால திறமையா நல்லா செய்ய முடியுது. இப்ப நான் எதை சூஸ் பண்றது அப்படிங்கறதுல ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல ரெண்டு விஷயம் இருக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஒண்ணு ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு டேலண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதுவா வேணாலும் இருக்கட்டும், இதுல உங்களுக்கு ஸ்கில் எப்படி இருக்கு, உங்களுடைய டேலண்ட் எது அப்படின்னு நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்கில்னா என்ன, டேலண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸ்கில் அப்படின்னா ஒரு திறமை நம்மளா கத்துக்கிறது, நம்ம கத்துக்கிட்டு வரக்கூடிய விஷயத்துக்கு பேரு ஸ்கில்னு பேரு. ஓகே. டேலண்ட்ங்கிறது உங்களுக்கு பிறவியிலேயே இருக்கும், அதை நீங்க கத்துக்கணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கு இயல்பாவே அது வரும். ஒரு கேம் ஆடுறீங்க, இப்ப கிரிக்கெட்டுங்கிறது அதை கத்துக்கலாம், ஸ்கில்லா கத்துக்கலாம். எப்படி எப்படி பேட் பண்ணணும், போலிங் எப்படி பண்ணணும், ஃபீல்டிங் எப்படி பண்ணணும், பின் போலிங் எப்படி போடணும், ஃபாஸ்ட் போலிங் எப்படி போடணும், இந்த மாதிரி அந்த ஸ்கில்ல கத்துக்கலாம். ஆனா சில பேருக்கு இயல்பாவே அது உள்ளுக்குள்ள இருக்கும் டேலண்ட். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த டேலண்ட் உள்ள என்ன இருக்கோ இதை நீங்க ஐடென்டிஃபை பண்றதுதான் மிகப்பெரிய விஷயம். இப்ப நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, லண்டன்ல அங்க ஒரு குழந்தை 4 வயசுல மியூசிக் போடுது, இங்க ஒரு குழந்தை 3 வயசு தான் ஆகுது, பயங்கரமா பாட்டு பாடுது. இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல. எப்படிங்க ஒரு புள்ள 3 வயசு 4 வயசுல இப்படி பாடுது அப்படின்னா அதுக்கு சங்கீதம் கத்துக்கல. இப்ப நம்ம எல்லாம் சங்கீதம் கத்துக்கிட்டு கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்கிட்டு ராகம் எல்லாம் முறைப்படி 5-6 வருஷம் படிச்சாலே பாடுறது ரொம்ப கஷ்டம். பட் இங்க ஒரு குழந்தை ஒண்ணுமே தெரியாம பாடுது அப்படின்னா இன்பார்ன் டேலண்ட், அது முற்பிறவியில் இருந்து வந்து கொண்டு இருக்குது. இப்போ சந்தேகமே வேண்டாம், இந்த புள்ள பாட்டு தான் அதோட வேலை, அதைத்தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப அந்த குழந்தையால வேற சில இதை கத்துக்கிட்டு பண்ண முடியும், பட் அது செகண்டரியா போயிடும், அது ஸ்கில். சோ நல்லா கூர்ந்து கவனிங்க, உங்களுடைய டேலண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. அது எந்த விஷயத்துல வேணாலும் இருக்கலாம், அது ஒரு குறிப்பான ஒரு வேலையா கூட இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கங்க, ஒரு சின்ன உதாரணம். சின்ன வயசுல இருந்து நான் ஸ்கூல்ல 4ஆம் கிளாஸ் படிக்கிற காலத்துல இருந்து கதை சொல்லுவேன். நான் 4வது படிக்கும் போது ஸ்கூலுக்கு வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சு கதை சொல்லுவேன். என் கதையை கேட்கறதுக்கு அந்த பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்கும். நானே சின்ன பையன், ஆனா அந்த கதையை கேட்க ஒரு சினிமா படம் பார்த்துட்டு அந்த சினிமா படத்தை பத்தி நான் கதை சொல்லுவேன். படத்தை விட டேய் நீ சொல்ற கதை சூப்பரா இருக்குடாம்பா, படத்துக்கே போக வேண்டாம்பா. அது மாதிரி அப்போ அந்த கதை சொல்ற விஷயம். அதுக்கப்புறம் ஒரு பாடம் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு, எனக்கு புரிஞ்சிடும், ஆனா மற்றவங்களுக்கு எல்லாம் புரியாது. அவங்களுக்கு உட்கார வச்சு நான் கணக்கு சொல்லி தருவேன். இப்படி கணக்க சொல்லி கொடுக்கறது, சினிமா படம் கதை சொல்றது, ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றது, இது எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப எதை வேணாலும் நான் செய்யலாம். இப்ப நான் லெக்சரரா போகலாம், இல்ல ஒரு பெரிய சினிமா பட எழுத்தாளரா போகலாம், டயலாக் ரைட்டரா போகலாம், இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணலாம். பட் அதெல்லாத்தையும் விட்டுட்டு எதை சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு இப்போ நமக்குள்ள இருக்கிற டேலண்ட் என்னன்னா, ஒரு விஷயத்தை நம்மளால எளிமையா தெளிவா இன்னொருத்தருக்கு சொல்ல முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் என் குரு கொடுத்த அது வரப்பிரசாதம், அருள் என்று தான் சொல்லுவோம். அது நமக்குள்ள இருக்கு அப்படிங்கறத, அதுதான் டேலண்ட். சோ இப்ப இந்த டேலண்ட்டை எங்க நம்ம யூஸ் பண்ண போறோம், அது எங்க வேணா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் அதை ஆன்மீகத்துக்காக அதை நான் பயன்படுத்துகிறேன். ஏன்னா அதுவும் எனக்குள்ளே ஒரு இயல்பாக வந்த விஷயம். சோ இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கில்லுங்கிறது நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்ப நான் வேற மாதிரி ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணலாம்னா பண்ண முடியும். எனக்கு நிறைய ஸ்கில் இருக்கு. இப்ப எங்க அப்பா செய்த தொழிலை என்னால் செய்ய முடியும், அதை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில 25 வருஷமா இருக்கேன், ஒரு சாஃப்ட்வேருக்குள்ள, இதெல்லாமே ஸ்கில் நான் டெவலப் பண்ணது. ஆனா இயல்பாக எனக்குள்ள இருக்கிறது இந்த கம்யூனிகேஷன், அந்த பேச்சு, வாக்கு. சோ அதுலதான் நான் இருக்கணும், ரூட்டா இருக்கணுங்கிறதுனால எல்லாத்தையும் ஸ்கில் எல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ள வந்துட்டோம். சோ டேலண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சல்.